வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்பை எப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எறும்பை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சவாலான ஒரு விஷயம். நீங்கள் மாடி தோட்டமோ இல்லை வீட்டு தோட்டமோ ஒரு எறும்பு ஒரு செடியில் வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாடுபட வேண்டியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு புது டெக்னிக்காக இருக்க போது கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்குது. இது ஒரு ஷார்ட் டைம் ஒரு சொல்யூஷன் தான். பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். ஸோ இது ப்ரூஃபோடையே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி எறும்பு தொல்லை இருக்குது, ஸோ இதை நான் பண்ணதுக்கப்புறம் எப்படி எனக்கு எறும்பு தொல்லை கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்றதையும் சேர்ந்தே இதில் பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சயின்டிஃபிக்காக நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எறும்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே இருக்கும். எறும்பு செடிகளில் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. டாப் 3 காரணம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட இருப்பிடமாக இருக்கும். மண்ணுக்கு அடியில் பார்த்திங்கன்னா அது புத்து மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேயே உயிர் வாழ்ந்துட்டுருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான சாப்பாடு அங்கேயே கிடைக்கும். பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்கலாம், இல்லை அதே செடியிலேயே கூட கிடைக்கலாம். ஸோ சாப்பாடு கிடைக்கிறதுனாலையும் அந்த எறும்பு அந்த இடத்துல இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து பக்கத்து செடிக்கு மாற்றி விடுறதே இந்த எறும்புகள் பண்ணுற வேலை தான். இல்லைனா ஒரே செடியிலேயே இருக்கிற அஸ்வினி பூச்சை வேறு இடத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு போய் விடுறது பார்த்திங்கன்னா இந்த எறும்புகள் பண்ணுற வேலை தான். இது எதனால் அப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எறும்புகள் அஸ்வினி பூச்சி இல்லை மாவு பூச்சி எடுத்துகிட்டு போய் செடியில் விடும். அந்த அஸ்வினி பூச்சும் மாவு பூச்சும் சாப்பிட்டுட்டு அது குளுக்கோஸை வெளியில் எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த குளுக்கோஸ் சுகராக கன்வெர்ட் ஆகி அது எறும்பு சாப்பிட்டுக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி எறும்புக்கும் மாவு பூச்சிக்கும் இருக்கிறது. ஸோ அது மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கும். அதுக்கு தேவையான உணவை மாவு பூச்சி எடுத்துக்கும். மாவு பூச்சி சாப்பிட்டு வர கழிவை பார்த்திங்கன்னா எறும்பு சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3 காரணங்களுக்காக எறும்பு உங்களுக்கு செடியில் இருந்துக்கிட்டு இருக்கும். இதனால தான் எறும்பு நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் விரட்டி விட்டாலும் திருப்பி அந்த செடிக்கோ அந்த இடத்துக்கோ வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு முக்கியமான 3 தேவைகள் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதில் சிலதெல்லாம் எஃபெக்டிவாக இருந்திருக்கு. நீங்கள் வினிகர் ஸ்ப்ரே பண்ணலாம், பட்டை பவுட்ரு தூவி விடலாம், சாம்பல் தூவி விடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான ஒரு வழி. இது பார்த்திங்கன்னா வேஸ்லின். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேஸ்லின்ட்டு ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார்மல் பெட்ரோலியம் ஜெல்லி தான். நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிப்போம். லிப்ஸ்லாம் ட்ரையாக இருந்துச்சுன்னா இந்த பெட்ரோலியம் ஜெல்லி அப்ளை பண்ணுவோம். அந்த ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி தான். ஸோ அந்த வேஸ்லின் நான் எடுத்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா கீழே அந்த ஸ்டெம் இருக்குல்ல, அந்த இடத்த சுற்றி தடவி விடுறேன். எந்தெந்த இடத்துலலாம் எறும்பு மேலே ஏறி வருதோ அந்த இடத்துலலாம் சுற்றி தடவி விடுறேன். நீங்கள் இலைகள் மேலேயும் இல்லை காய்கள் மேலேயும் இல்லை பூக்கள் மேலேயும் தடவணுன்ற அவசியம் இல்லை. அந்த தண்டு இருக்குல்ல, தண்டு பகுதிகளில் மட்டும் நீங்கள் தடவி விட்டுட்டே வாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பு அரண் மாதிரி உங்களுக்கு செயல்படும். ஸோ ஒரு எறும்பு மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னா நடுவில் இந்த பெட்ரோலியம் ஜெல்லி நம்ம தடவி இருக்கிறதுனால அந்த ஒரு தடுப்பு மாதிரி உங்களுக்கு அந்த எறும்புக்கு இருக்கும். ப்ளஸ் அந்த பெட்ரோலியம் ஜெல்லியை தாண்டி அதை போகிறதுக்கு பயப்படும். ஸோ இதை நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் தடவி பார்த்தே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும் போது எறும்பு அந்த பெட்ரோலியம் ஜெல்லியை தாண்டி போகிறதுக்கு யோசிக்குது. இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எஃபெக்டிவான மெத்தட் தான். பட் ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட்னு சொல்ல முடியாது. நீங்கள் மழை பெஞ்சிச்சு இல்லை அந்த ஜெல்லி உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா இது உங்களுக்கு திருப்பி வரதான் செய்யும். ஆனால் இதை நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி தடவி விட்டுகிட்டே வந்துட்டுருக்கீங்க, அந்த எறும்புக்கு அந்த இடத்துல எதுவும் சாப்பாடு கிடைக்காதுன்ட்டு எறும்பு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா திருப்பி அந்த எறும்பு அந்த இடத்துக்கு வராது. இதுதான் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் கஷ்டப்பட்டு இதை ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எறும்பு அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா அதுக்கு சாப்பாடு அங்கே கிடைக்காது. ஸோ அது வேறு இடத்த பார்த்துட்டு அது போயிடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை ஒரு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from your Sakthivel. Have a happy going day. Bye bye.